அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. முக்கியமான பதிவுனா, அதாவது சனி கேது சேர்க்கை. இது ஒரு கொடூரமான சேர்க்கை தான். கொடூரமான சேர்க்கை. வாழ்க்கையில சனிக்கு 159 சனிக்கு 159 இருந்தாலும் சரிதான், சனியோடு கேது இருந்தாலும் சரிதான். சேர்க்கை நல்லதா அப்படின்னா நல்லதில்லை. அப்ப இதுல ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. அப்படின்னா, இந்த சனி கேது சேர்க்கை உள்ளவர்கள் யாரிடமாவது கடன் வாங்கிட்டாங்கன்னு, சனி கேது சேர்க்கை உள்ளவர்கள் யாரிடமாவது கடன் வாங்கிவிட்டார்கள் என்று சொன்னால், அந்த கடனை வாங்குவதற்குள் நீங்கள் திண்டாடி விடுவீர்கள். உங்களை நாக்கு தள்ள நச்சு எடுத்துருவாங்க. ஏன் வாங்கினதை கொடுக்கறதுக்குன்னா, அது கொடுக்க விடாது. இந்த உலகத்திலேயே கொடூரமான 2 கிரகங்கள் தான். மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பரிகாரம் இருக்கிறது, சனிக்கும் கேதுவுக்கும் பரிகாரம் இல்லைன்ட்டான். சும்மா வேணா கொஞ்சம் என்ன சாமி, அந்த சாமியை கும்பிடு, இந்த சாமியை கும்பிடுன்னு சொன்னாலும், இவர்கள் சட்டத்தையும் ஆயுதத்தையும் எடுத்தார்கள் என்று சொன்னால் கரெக்டா இவர்கள் வேலையை செய்யக்கூடியவர்கள். இவர்களை யாரும் நீங்கள் அசைக்க முடியாது. இப்படி ஒரு சேர்க்கை வந்துவிட்டது என்று வைங்க. வந்துவிட்டது என்று சொன்னால் இவர்களை நாம் எதிர்க்க வேண்டாம். அப்படி ஒரு கால் இந்த மாதிரி சேர்க்கை உள்ளவர்களை நீங்கள் பார்த்து விட்டால், அவர்களிடம் பொதுவாக நம்ம ஒரு கொடுக்கல் வாங்கலோ நட்பு ஏதாவது வைத்து கொண்டோம் என்று சொன்னால், உங்களுக்கு எங்கே ஒரு இடத்தில் ஆபத்து இருக்கிறது. அப்ப ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிடணும். இதெல்லாம் தெரியும். அதாவது இதெல்லாம் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுடைய இதுல என்ன சொன்னா, சனி கேது சேர்க்கை, சனிக்கு 159 கேது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் உன்னிப்பா பார்க்கணும். இவங்க பூராமே என்ன சொல்றாங்கன்னா, எதிராளியை வீழ்த்தக்கூடிய சக்தி உடையவர்கள். ஏன்னா இந்த கிரக சேர்க்கை என்ன சொன்னா கொடூரமானது. அந்த கிரக சேர்க்கை அவன் தலையில போய் உட்கார்ந்துருக்குன்னா, அவன் எவ்வளவு பெரிய கடினமான ஆளாக இருப்பான். எனக்கு தெரிந்து அந்த ஜாதகம் கையில இருக்கு. சனிக்கேது சேர்க்கை ஜாதகத்துல சனிக்கேது சேர்க்கை, அதுவும் விஷ கர்மான்ட்டான். அது சனிகேது சேர்க்கை என்ன சொன்னா, ராகுகேதுகளுடைய அச்சுக்கு வெளியே தான் சனி இருக்குது, கேது இருக்குது. கேதுவும் சேர்ந்துருக்கு, கேதுவோடு சேர்ந்து இருக்குது. அப்ப அந்த நபர் என்னன்னா ரொம்ப சாத்மீகமான பையன்தான். ஒரு 40 வயசு தான் ஆகுது. சாத்மீகமான மனிதர். அந்த சாத்மீகமான மனிதர் ஒரு சுய தொழில் பார்த்து, ஒரு சீட்டு பிடிச்சு, எல்லாம் பிடிச்சி வதன்னு என்ன வந்துருச்சு, பணம் குமிஞ்சிருச்சு. சரி, குமிஞ்சதை இவர் பக்குவமா பார்த்தாருன்னா, வாங்க வட்டி கொடுக்க, அதை கொடுக்க, இதை கொடுக்கன்னு எல்லாத்தையும் நல்லா நீட் பண்ணிட்டு கொரோனா காலம் வந்தது. யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியல. ஒரு 25 லட்சம் ரூபா தான். எனக்கு தெரிஞ்சு 25 லட்சம் ரூபா, இதுக்கு மேலே இருக்கலாம். இந்த கொரோனா பீரியடு முடிஞ்சு ஒரு 2023 என்கிட்ட வேலைக்கு வர்றாரு. டிரைவர் ஆச்சார், இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். இவர் ஜாதகத்தை பார்த்துட்டு, இப்படி இருக்கு சார், ரொம்ப நெருக்கடி பண்றாங்க, உங்க வீட்டுக்கு வர்ற வழியில எல்லாம் மறைச்சிக்கிடுறாங்க சார், நான் என்ன சார் செய்ய அப்படின்னாரு. என் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்தேன் சார், ஒன்றும் செய்ய முடியாது, நீ வாட்டுக்கு பேசாம வேலைக்கு வா, ஒன்றும் பதில் பேசாத. நான் எப்படி இருந்தாலும் உங்க காசுகளை எடுத்துட்டு போக மாட்டேன்,
கொடுத்துட்றேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் மென்மையை அங்கே சொல்லும். டென்ஷன் ஆகாத. ரெண்டாவது, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து எவனும் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இன்று வரை வந்து என்ன சொன்னேன்னா 2023க்கு முன்னாடியே வந்துட்டார். 2023க்கு முன்னாடியே வந்துட்டார். அப்போ 24, 25, 26 ஒரு எங்கள் வீட்டில் அவர் வேலைக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆயிடுச்சு. போனஸ் நிறைய வாங்கிட்டார். ஆனால் 23 கல்யாணத்துக்குள்ள எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்குள்ள இருக்கிறார். அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். அந்த கொரோனா முடிஞ்சவொடனே வந்துட்டார். 21 எல்லாம் வந்துட்டார். அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பொறுமையாக இரு. என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா, ஒரு கடன் வாங்கி விட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாது. அது என்னைக்கு இருந்தாலும் அந்த கர்மா உன்னை பாதிக்கத்தான் செய்யும். 2 குழந்தைகள் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாத்மீகப்படுத்தி இரு அப்படின்னாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை வராது. இன்று வரை இந்த சனிக்கு எது சேர்க்கை என்ன செய்யறதுன்னா, என்ன செய்யும் அப்படின்னா, எதிரியை இவரை யார் எதிர்த்தார்களோ அவர்களை பூரா போட்டு தள்ளிடும். இது கண் கண்ட உண்மை. இவர் ஒரு ஆள் 80,000 ரூபாய் கடன் கொடுத்திருந்தார். கடன் கொடுத்தவர் வந்து அப்பப்ப அவர் கொஞ்சம் அந்த ஊர்லேயே பெரிய ஒரு சமுதாய தலைவர், எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து அப்படியே சிரட்டை அடிச்சுட்டு நிற்பார். அப்பயே நினைச்சேன், ஐயா டிரைவர் தம்பி, இவருக்கு ஆயில் கட்டடா அப்படின்னு. இவருக்கு ஆயில் கட்டு இல்லை சார், அவர் ரொம்ப கஷ்டமெல்லாம் படுத்த மாட்டார் சார், அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து நிற்காரு, இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் சார் அப்படின்னா ரைட்டு பரவாயில்ல. நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ரோட்டில் தள்ளி நிற்கிறவரை போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் வந்து வாசல் வந்து இது கேட்டால் தான் நீ வராதுன்னு சொல்லலாம். அப்போ அவர் திடீரென்று மரணம் ஆகிவிட்டார். அவ்வளோதான். இப்போ அவங்க வீட்டுக்கு தெரியும் இவர் கொடுத்துருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொடுப்பாங்க. அப்போ இந்த சனிக்கேது சேர்ந்தவர்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த 2 கிரகம் கொடூரமானது. இந்த 2 கிரகம் கொடூரமானது. அப்ப கொடூரமானது அப்படின்னு என்ன சொன்னான்னா, அவன் அந்த நபர் முன்னேவே கடன் கொடுத்தவனோ எதிர்த்தவன், கடன் கொடுத்தது மட்டுமல்ல எதிர்த்தாலும் இறந்து விடுவார். இது ஒரு சூத்திரம். அதனால நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்றேன்னா வந்து, நம்ம எல்லாருமே என்ன பார்த்துக்கணும்னா, யாராவது ஜாதகத்தில் சனிக்கேது சேர்ந்து அவற்றை நமக்கு நட்பாக வந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு கால் நீங்கள் வந்து ஜாதகம் படிக்கிறவராக இருந்து சனிக்கேது சேர்க்கை என்பது 1, 5, 9 சனிக்கு 1, 5, 9 வந்து கேது இருப்பதா அந்த சேர்க்கை இருந்தால் அவர்களை எதிர்த்து விடாதீர்கள். அவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள். இது முக்கியமான பாயிண்ட். அதே சமயத்துல கும்ப லக்கணமாக இருக்கணும். லக்கணத்துக்கு 12ல சனி இருக்கணும். சனிக்கு 1, 5, 9ல கேது இருக்கணும். கும்ப லக்கணமாக இருக்கணும். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதுவும் இந்த ஜாதகமும் என்னுடைய கையில இருக்கு, எங்க வீட்டுல இருக்குது. அப்ப கும்ப லக்கணமாக இருக்கணும். லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 12ல மறைஞ்சிருக்கணும், சனி மறைஞ்சிருக்கணும். சனிக்கு 5ல வந்து கேது இருக்கணும். இந்த யோகத்திற்கு பெயர், இது ஒரு யோகம், விமல யோகம். இந்த யோகத்திற்கு பெயர் வந்து என்ன சொல்லலாம்னா விமல யோகம். அப்ப இந்த விமல யோகம் வந்து என்ன செய்யும்னா, இவங்களை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கோர்ட்ல போய் நிக்க வைக்கும். யாராவது வந்து கோர்ட்ல நிறுத்திடுவாங்க. அப்ப கோர்ட்ல நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, இவங்க வந்து என்ன சொன்னா, வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த ஒரு உத்தியோகத்துல வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்தாலும் கையெழுத்து போடுறது காலெழுத்து போடுறதுல வந்து கொஞ்சம் படிச்சு கவனமா கையெழுத்து போடணும். இல்லைன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிறவனே மாட்டி விட்டுருவான், உறுதியா மாட்டி விட்டுருவான். அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை அப்படின்ட்டு. அப்ப கீழே இருக்கிறவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த இப்ப நான் சொல்ற வந்து கும்ப லக்கணம், லக்கணத்துக்கு 12ல் சனி, சனிக்கு 5ல வந்து என்ன சொன்னா கேது. இப்படி இருக்கிற கீழே வைக்கிறவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பத்திரத்தை வாங்கி லோனுக்கு தொலைச்சிட்டான் அப்படின்ன உடனே பத்திரத்துக்காரன் வந்து என்ன சொல்றான்னா,
கோர்ட்டுக்கு போகிறான். எவ்வளவு? 30 லட்சம் ரூபா டெபர்மேஷன் கேட்டு வந்து கோர்ட்டுக்கு போகிறான். அப்பயே சொல்கிறேன், இவன் கோர்ட்டுக்கு போகிறதை விட வந்து என்ன சொன்னாலும் பத்திரம் தொலைஞ்சி வச்சுன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த தவறு வரப்போகிறது கிடையாது. மிஸ் ஆகிட்டு தட்ஸ் ஆல். நம்ம வந்து ஒரு அந்த துறைக்குள்ளேயே போய் வந்து நம்ம பெரிய லாபங்கள்லாம் அடைஞ்சிருக்கோம். ஆனால் காசாசை யாரை விட்டது? தொலைஞ்சு போகுது. கடைசியில் கோர்ட்டில் கேஸு தோற்று போச்சு. அவன் கண் முன்னாலே அவனுடைய மனைவி டெத்து. இதெல்லாம் கண் முன்னால் பார்த்த சில விஷயங்கள். இதை ஏன் சொல்கிறேன்? நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த விமல யோகம் அப்படிங்கிறது உள்ளவர்களை ஜெயிக்க முடியாது. கோர்ட்டு கேஸுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துல வந்து சில சின்ன சின்ன ஏதாவது ஒரு மைனஸ்கள் வராமல் இருக்காது, அஷ்டாக்கிரதையால் வரலாம். ஆனால் அந்த மாதிரி ஆள்களை வந்து ஜெயிக்க முடியாது. ஜெயித்தவன் மாண்டு போவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மை. அதனால நான் வந்து இந்த சனிக்கு எது சேர்க்கை இருக்கிறவங்க எல்லாம் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். சனிக்கு எது செயற்கை உள்ளவங்களுக்கு ஒரு பிடிவாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த பிடிவாதம் இருக்கிறவனுக்கு போய் நம்ம போய் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்ல கண்டிப்பாக முடியாது. அவன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து ஒரு நபர் வந்து என்ன சொல்லலான்னா, என்னுடைய கிளையண்ட்டு இறந்துட்டாரு, சனிக்கேது செயற்கை இருக்கு. அப்போ சனிக்கேது செயற்கை இருக்குது அப்படின்னா அவர் நிறையா கடன் வாங்கினாரு. கடன் கொடுத்தவன் பூரா வந்து என்ன சொன்னாலும் ஏமாறத்தான் செஞ்சான். கடன் கொடுத்தவன் பூரா ஏமாறத்தான் செஞ்சான். அப்ப இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டோம். ஆனால் என்னை பொறுத்தளவில் வாங்கியதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இல்லை நல்ல வார்த்தை சொல்லி எப்போ வேணாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லை சொல்லணும். அப்ப சனிக்கேது சேர்க்கை ஆபத்தானது. அது மகரத்தில் வந்து சனி இருந்து சனிக்கு 1-5-9 கேது இருப்பது மிக மிக ஆபத்தானது. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. இதை ஏன் வந்து அறுதிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நானே பார்த்துருக்கேன். 3 ஜாதகங்கள் வந்து பார்த்துருக்கேன். இவர்கள் பூரா வந்து சொன்னானே, இவங்க கிட்ட எதையும் கொடுத்தாச்சுன்னாலும் திரும்ப வாங்க முடியாது. இவர்களை ஏதாவது வந்து சட்ட ரீதியாக கோர்ட்டு கேஸ் என்று சொல்லி நீங்கள் போய் எதிர்த்தாலும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு சனிக்கேது பெரிய துர்ப்பிச்சா யோகத்தை உங்களுக்கு விஷமாக கக்கிவிடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நான் சொல்லல. அதனால எல்லாரும் பரிச்சித்து பாருங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். பரிச்சித்து பாருங்கள். சனிக்கேது சேர்க்கை மகரத்தில் இருந்தால் மிக மிக ஆபத்தானது. லக்னத்திற்கு 12 சனி இருந்து, லக்னத்துக்கு 12 கும்பலக்கணம் மட்டும் இல்லை, லக்னத்துக்கு 12 சனி இருந்து சனிக்கு 1-5-9 கேது இருந்தாலும் அவர்களை வீழ்த்த முடியாது. அது விமல யோகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.